வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நெய் மைசூர் பாக்கு. நெய் மைசூர் பாக்கு அளவு ரொம்ப முக்கியம். அதற்கு தேவையான பொருள்: அரை கப் கடலை மாவு, அரை கப் பால் பவுடர், 3/4 கப் நெய், 3/4 கப் எண்ணெய். எண்ணெய் ஃப்ளேவர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் சீனி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லே வருங்க. கடலை மாவு இப்போ நல்லா வறுத்தெடுத்தாச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸ்டவ்வில் ஒன்று பேனை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சீனியை போட்டுக்கோங்க. 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை நல்லா சரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கட்டியாக இருக்கும், அது போகிறதுக்கு தான். எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரையும் அது கூட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற நெய்யையும் எண்ணெயையும் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு அரை கப் ஊற்றி மாவுக்குள்ளே ஊற்றுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த ஒரு கம்பி பதம் வரும்போதுல அதுதான் கரெக்டான பதம். நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் கட்டியாக முசில நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அடுப்பு எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். திருப்பியும் கட்டியாகுது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். திருப்பியும் கட்டியாகுது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். திருப்பியும் கட்டியாகுது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். மைசூர் பாக் பதம் வந்துருச்சு. இந்த பேனில் ஒட்டாமல் வரும்போதுல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு மாற்றலாம். அதை 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் செட் ஆகும். இப்போ 1 மணி நேரம் ஆகிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு கோடு போட்டுக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக தட்டுங்க. அப்போ தான் ஸ்மூத்தாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துட்டு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.